ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெடிக்கல் ஷாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேச்சேரி, சேலம்லேருந்து உள்ளே வரணும். மேச்சேரி பவானி வழியாக வரலாம். அங்கே தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் 10க்கு 20 இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடுறேன். இந்த கடைக்கு வந்து நம்ம ஷோகேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க. கீழே ஃபுல்லாகவே சீட் வர மாதிரி, இந்த ஒரு அடி மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஹைட் வந்து 4 அடி போட்டிருக்கோம். டோட்டல் இந்த ஷோகேஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்குது. உள்ளேருந்து 8 அடி, 1.5 அடி டோரு, ஸ்டாப் உள்ள வர மாதிரி 1.5 அடி டோர் இப்படி போட்டிருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 20 இருக்குது. சுற்றியுமே ரேக்ஸ் அடித்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரேக்கும் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பெட்டிக்கு, அதாவது சிரப் பாட்டில்ஸ் வச்சா இவ்வளோதான் இருக்கணும்னு சொன்னாங்க. 6 இன்ச்சு கேப்னா 6 இன்ச்சு கேப்பு, 8 இன்ச்சு கேப்னா 8 இன்ச்சு கேப்பு, அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கடைக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபுல்லாக பெரிய ஒரு கவுண்டர் ஒன்று போட்டிருக்கோம். 2 அடி டெப்த்தில் போட்டிருக்கோம். இங்கே வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கேஷ் ட்ராவ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் ட்ராலி ஒன்று கொடுத்துருக்கோம். கீழே எல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி, இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன சோப் ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வச்சா வெளியே தெரியுற மாதிரி சின்ன ஒரு டிஸ்பிளே. முன்னாடி ஃபுல்லாக சீட் போட்டிருக்கோம். எவ்வளோ பெரிய டேபிள்னு பாருங்கள். 8 அடிக்கு ஒரே டேபிளாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான். செப்ராஸ் உட்னு ஒரு கலரு, அந்த கலர் நம்ம போட்டிருக்கோம். உட் பீடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் உட் பீடிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 8 அடி டேபிள் முடிஞ்சோடனே இங்கே வந்து இந்த 8 அடி டேபிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷீட் அடிச்சிருக்கோம் 30 இன்ச்சு. இங்கே ஒரு சாமி பெட்டி வச்சுருக்கோம். இங்கே போதும்னு சொன்னாங்க, அதனால் இங்கே வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றியும் நம்ம ரேக் அடிச்சிருக்கோம். எப்படி அடிச்சிருக்கோம் பார்த்துடலாம். இங்கே முடிஞ்சோடனே இங்கே வந்து ஒரு 36 இன்ச்சு ஒரு ரேக் அடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு அடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கேப்பும் வந்து 8 இன்ச்சு வச்சிருக்கோம். சின்ன சின்ன பொருளை வச்சுக்கிற மாதிரி. நம்ம நார்மலாக வைக்கிறது வந்து எப்பவுமே ஒரு அடி கேப் வைப்போம். இது எல்லாமே 8 இன்ச்சு கேப் வச்சிருக்கோம். மேலேருந்து கீழே வரையும் 8 இன்ச்சு கேப் வச்சிருக்கோம். டோட்டல் ஹைட் வச்சு பார்த்தீங்கன்னா 82 இன்ச்சு போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பில்லர் வருது. அந்த பில்லருக்கு நம்ம வந்து பேனல் பண்ணி கொடுத்துட்டோம். பீடிங்லாம் அடிச்சு நீட்டாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து இங்கேருந்து ஒரு 12 அடி இருக்குது. 3 பிரிச்சிருக்கோம். மொத்தம் 4 ரேக் போட்டிருக்கோம் எல்லோட சேர்த்து. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் வந்து 8 இன்ச்சு வச்சு கேட்டாங்க. அந்த கஸ்டமைசேஷனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஹைட்டு வந்து 82 இன்ச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 இந்த 3 ரேக்குமே ஒரே சைஸ் தான். ஒரே மாதிரி பொருள் எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இடையில வந்து மெடிக்கலுக்கு நீட்டாக, அதாவது பார்த்தா பக்காவாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இடையில பார்டர் கொடுத்து நீட்டாக ஆஃப் ரவுண்ட் பீடிங் யூஸ் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இடையில பார்டர் கொடுத்தனால இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு வந்தோம். காலையில் ஒரு 5 மணி ஆச்சு. ஒர்க்கை முடிச்சிட்டோம். இதான் நம்ம ஒர்க்கு. நம்ம அங்கே செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பார்டர் போட்டு ஒவ்வொரு ரேக்கையும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 3 ரேக்கு 36 இன்ச்சில் 3 ரேக் நம்ம போட்டிருக்கோம். அது முடிஞ்சோன்னா ஒரு எல் போட்டிருக்கோம். இந்த எல்லேருந்து இந்த ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். 6 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன பொருள், மெடிசன்ஸு, அந்த டப்பாலாம் வந்து இதில் அடுக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 12 பெட்டி வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். கடையோட யூனிஃபார்ம்னஸே வந்து இந்த எள்ளில் தான் இருக்குது. அதுக்காக நம்ம எல்லா கடைகளுக்கும் வந்துட்டு நம்ம எள்ளு போட்டு கொடுக்குறோம். இந்த எள்ளு முடிஞ்சோடனே இங்கே வந்து ஒரு 54 இன்ச்சு ரேக்கு, 59 இன்ச்சு ரேக்கு, 5 அடி பக்கம் ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கு 2ஆக பிரித்து அதுலேயுமே 6 இன்ச்சு கேப் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே இன்னொரு எள்ளு சேம் சைஸ் 30க்கு 30 2 எல்லுமே போட்டிருக்கோம். அதுவும் 6 இன்ச்சு கேப் போட்டு பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சோடனே அங்கே நம்ம அந்த சைடு பார்த்த மாதிரியே 3 ரேக் போட்டிருக்கோம். 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 இன்ச்சு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஒரு அடிக்கு டோர், ஓப்பன் டோர் போட்டிருக்கோம் ஸ்டாக் வைக்கிற மாதிரி. மேலே எல்லாமே 8 இன்ச்சு கேப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரேக்கு அதே மாதிரி தான், இந்த ரேக்கு அதே மாதிரி தான். இது முடிஞ்சோடனே அந்த சைடு பார்த்த மாதிரி ஒரு பில்லர் இருக்குது. அந்த பில்லரையும் பேனல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 அடி ரேக் போட்டிருக்கோம். அது வந்து ஸ்லைடிங்கு. இதில் வந்து சோப் ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக்ஸு என்னென்ன ஃப்ரண்ட்டில் வைக்குவாங்களோ அதெல்லாம் வச்சுப்பாங்க. இதோட கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கேப் வச்சுருக்கோம். கீழேயும் ஸ்லைடிங், மேலேயும் ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து இங்கே வந்து சென்டர் ரேக் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். கடை ரொம்ப ஓப்பனாக இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனால சென்டர் ரேக் வந்து ஒரு 2 அடி போட்டிருக்கோம். மேலையெல்லாம் 6 இன்ச்சு கேப்பு, கீழேயில் 8 இன்ச்சு கேப்பு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு பீம் இருந்துச்சு. இங்கேயும் வந்துட்டு 1 அடி டெப்த்தில் 1 அடி ஹைட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு 10 அடிக்கு அப்படியே ரேக் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ கைஸ், இதுதான் இந்த மெடிக்கல் ஷாப்போட செட்டப்பு. பக்காவாக இருக்குது. அவங்க இனி வந்து பொருள் மட்டும் வச்சு விற்க வேண்டியது, அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்கள் ஷாப், மெடிக்கல் ஷாப், மொபைல் ஷாப்,
ஃபேன்சி ஷாப் என்ன ஷாப்பாக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நல்லபடியாக எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம், கேரளா சைட் பண்ணுறோம், பெங்களூர், கர்நாடகா, சென்னை வரைக்குமே எல்லா சைடுமே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கடையாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். சின்ன கடை பெரிய கடை எதாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு கொட்டேஷன் சொல்லுவோம். கொட்டேஷன் ஓகேனா நேரில் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த கடையோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேணும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடியே ஆட் பண்ணுறேன். இவருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இவருக்கு நம்ம கஸ்டமர் அவர்கிட்ட கேட்டுடலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு? சாட்டிஸ்ஃபைடுங்க. நீங்கள் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கிறது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மெடிக்கல்ஸ் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ரேக்ஸ் யாருன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஸ்எம் யூடியூப் மூலியமா இந்த ஏஎஸ்எம் ரேக்ஸ் அப்படிங்கிறது அடுத்த மெசேஜ் போட்டிருந்தா நீ இமிடியேட்லி கான்டாக்ட் பண்ணீங்க. ஓகேண்ணா ஓகே. நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதனால உடனே நான் ஹாய் மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே இமிடியேட்லி என்ன மெசேஜ் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்துட்டு அளவு எடுத்துட்டு போய் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அடுத்து நீங்க கேட்ட மாதிரி ஒர்க் இருக்குங்க. நான் என்ன சொன்னனோ அது அப்படியே இருக்கு. ஓகேண்ணா ஓகே. எந்த குறையும் இல்லை. எந்த குறையுமே இல்லை. தேங்க்யூண்ணா தேங்க்யூ. நீங்க இன்னொரு கடை வச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பாருங்க இது 3 இயர்ஸ்ல வந்து 7th பிரான்ச். ஓகேண்ணா ஓகே. ஸோ எப்படியும் நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராசஸ் ஒர்க் போனாலும் நான் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லிடுறேன். தேங்க்யூண்ணா தேங்க்யூ. கண்டிப்பா நீங்களே இன்னொரு கடை வச்சாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் ஓபன் ஆகும். எல்லா பிரான்ச்சஸ் ஆகும். நீங்க தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க வந்து நான் வந்து ஆக்சுவலா கோயம்புத்தூர்னா நீங்க மேச்சேரியில இருக்கீங்க. நீங்க ஒரு ட்ரஸ்ட்ல வந்து நம்மகிட்ட கொடுத்தீங்க. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறது மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா 100% ஆர்டர் கொடுக்கலாங்க. நீங்க சொன்ன டைம்ல சொன்ன மாதிரி கரெக்டான டைம்ல டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஓகேண்ணா ஓகே. நான் லேட் ஆகும்னு நினைச்சேன். சரிங்க. அதனால முன்னாடியே கொஞ்சம் ஷார்ட்டா கொடுங்கன்னு சொன்னேன். நான் என்ன டேட் சொன்னேனோ அந்த டேட்ல கரெக்டா கொடுத்துட்டாங்க. தேங்க்யூண்ணா தேங்க்யூ. சரிண்ணா, நீங்க இன்னொரு கடை வச்சுங்க கண்டிப்பா. ஓகேண்ணா தேங்க்யூ. சரி. ஸோ கைஸ், அவர் சொன்னதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருன்னு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப்பை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஸ்டமைசேஷன் இருந்தாலும் பக்காவாக பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எல்லா கடைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் நம்மளை கூப்பிடுங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.